السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டில் மதுஹபுகள் மானபி வழியில் அமைந்திருக்கிறதா என்ற கருத்தில் எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுஹபுகள் தொடர்பாக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் வணக்கங்கள் இவைகளெல்லாம் இந்த மதுஹபுகள் காட்டக்கூடிய வழியின் அடிப்படையில் தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நம்புவதாலும், இந்த மதுஹபை விட்டு ஒருவன் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னால் அவன் வழிகட்டவன் என்றும் வழிகேடன் என்றும் சில கல்லூரிகளில் ஃபத்வா கொடுத்திருந்தும் ஒரு சில மக்கள் இதை நம்பி செயல்படுவதின் காரணத்தினால் இவ்வளவு உயர்வாக நினைக்கக்கூடிய இந்த மதுஹபுகள் மானபி வழியில் தான் அமைந்திருக்கிறதா என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு சில பள்ளியாசல்களுடைய முகப்பிலே நீங்கள் பார்க்கலாம், இந்த பள்ளியிலே தொழ வேண்டும் என்று சொன்னால் 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவோர் மட்டும்தான் இந்த பள்ளியில் தொழ அனுமதி உண்டு. 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று பெரிய எழுத்துக்களில் சில பள்ளி ஆசல்களுடைய முகப்புகளில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள்? ஒருவன் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் பள்ளியில் வந்து தொழுவது, அதுவும் கடமையான தொழுகையை ஆண்கள் நிறைவேற்றுவது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தியிருந்தும், நீங்கள் 4 மதுஹபை பின்பற்றாதவர்கள் என்று சொன்னால் இந்த பள்ளியின் உள்ளே உங்களுக்கு இடமில்லை, நீங்கள் இந்த பள்ளிக்கு உள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த பள்ளியின் உள்ளே நீங்கள் தொழக்கூடாது என்று எழுதுகிறார்கள் என்றால், இந்த மதுஹப் என்பது அவருடைய தலைகளில் எவ்வளவு ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த மதுஹபுகள், இந்த மதுஹபினுடைய சட்டங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய சட்டங்களை பின்பற்றுபவர்கள் ஷாஃபி மதுஹப் என்றும், அபு ஹனீஃபாவினுடைய சொற்களை அவர்கள் காட்டிய வழிமுறைகள் என்று சொல்லப்படுபவைகளை பின்பற்றுபவர்கள் ஹனஃபி மதுஹப் என்றும் தமிழகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாத வேறு பகுதிகளில் மாலிக் மதுஹப் என்றும் ஹம்பலி மதுஹப் என்றும் இருப்பதை பார்க்கிறோம். மொத்தம் இந்த 4 மதுஹபைத்தான் மிக முக்கியமான மதுஹபுகளாக இந்த சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எண்ணுகிறார்கள். அப்ப இந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் திருக்குர்ஆனை
பின்பற்றாமல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகளை பின்பற்றாமல் ஏன் மதுஹபை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்பதற்கு சில பொய்யான ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களை சொல்லுகிறார்கள். அதுல முக்கியமான காரணமாக என்ன சொல்லுகிறார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள், திருக்குர்ஆனுடைய கருத்துக்கள், இவைகளை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அது எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ளது, அவைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் இமாம்களுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? விளக்குகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மையா? திருக்குர்ஆனுடைய சட்டங்களை யாரும் பின்பற்ற முடியாதா? திருக்குர்ஆனுடைய சட்டங்களை யாரும் விளங்கிக் கொள்ள முடியாதா? திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறதா? நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தீர்களானால் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தன்னுடைய கருத்தை பின்பற்றுமாறு அழைக்கும் போது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைப்பதை பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், இது மாதிரி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் அழைப்பது யார்? அறிவாளிகளே, அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களே, மிகப்பெரிய மக்களிலேயே சிறந்தவர்களாக இருப்பவர்களே, உங்களுக்குத்தான் இது விளங்கும், இதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா? அல்லது எல்லா மக்களையும் அழைத்து இதை நீ சிந்திக்க மாட்டாயா, இதன்படி நீ நடக்க மாட்டாய் என்று அல்லாஹ் கேட்கிறான்? எல்லா மக்களையும் அழைத்து தான் அல்லாஹ் பேசுகிறார். இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டால் அத்தனை பேர்களையும் அழைத்து தான் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்த அபூஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் விளங்கி இருக்கிறது. அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனுடைய சட்டங்கள் புரிந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் எதிர்த்தார்கள். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாருக்குமே விளங்கல, யாருக்குமே புரியல. இது என்ன சொல்லப்பட்டு விளங்கண்டா ஏன் அவர்கள் எதிர்க்க வேண்டும்? யாருக்குமே புரியாத ஒன்றை இவர் பேசுகிறார், உளறுகிறார் என்று சொல்லிவிட்டு இருப்பாங்க. இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அவர்களுக்கு புரிகிறது. ஆனால் அவர்களுடைய அந்த பழைய கொள்கைக்கு அது முரணா இருக்கு, முன்னோர்கள் காட்டி தந்த அவருடைய வழிகளுக்கு எதிராக இருக்கு. அதனால் தான் எதிர்த்தார்கள். திருக்குர்ஆன் எவ்வளவு அழகா சொல்கிறது? வகாலல்லதீன கஃபரு, அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவியேற்று விடாதீர்கள், வல்கூ ஃபீஹி, அதிலே குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். திருக்குர்ஆனை போய் கேட்டுட்டா நீ முகமது சொன்ன வழிக்கு போய் விடுவாய், நம்முடைய முன்னோர்களுடைய வழிக்கு எதிராக போய் விடுவாய். எனவே நீ இந்த திருக்குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அடுத்தவருடைய காதிலே விழாமல் ஆக்கு என்று சொன்னார். அப்ப காபிர்களுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை ஏற்காதவனுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை எதிர்ப்பவனுக்கு விளங்குகிறது, இஸ்லாத்தை ஏற்றவனுக்கு விளங்காதா? அல்லாஹ் திருக்குர்ஆனை பற்றி சொல்லும் போது ஹுதன் லின்னாஸ், மனிதனுக்கு இது நேர்வழி காட்டின்னு தானே சொல்றான். மனிதர்களாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே நேர்வழி இருக்கிறது என்று தானே பேசுகிறார். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறானே. யாரை கேட்கிறான்? நபி தோழர்களை கேட்டானா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறார்களே, அவர்களை கேட்டிருக்கிறானா? அங்கே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்கள் குர்ஆனை வழங்கியிருந்தாங்க. அங்கே அல்லாஹ் கேட்பதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்களை பார்த்து தான் கேட்கிறான். இதை சிந்திக்க மாட்டியா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வலாயு நப்பி உக்க மிஸ்லு ஹபீர், உம்முடைய இறைவன் விளக்குற மாதிரி வேறு யாராலும் தெளிவாக விளக்க முடியாது, அவ்வளவு தெளிவாக எளிமையாக விளக்கி இருக்கிறேன். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ர், விளங்குவதற்காக இந்த திருக்குர்ஆனை எளிமையாக்கி வைத்திருக்கு. இப்படி ஏராளமான வசனங்கள் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப எளிமையாக்கி இருக்க, எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் விளங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்க, இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு புரியாது, நபிகள் பெருமானாருடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது, அதை புரிந்து கொள்வதற்கு தான் இமாம்கள் என்ற பொய்யான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள்.
அடுத்து ஒரு செய்தியை சொல்வார்கள். ஏன் நாங்கள் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அது அரபி மொழியில் இருக்கு. உங்களுக்கு அரபி மொழி தெரியுமா? அரபி மொழியினுடைய இலக்கங்கள் தெரியுமா? இலக்கியங்கள் தெரியுமா? அப்ப அரபி மொழியில் உள்ளதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இமாம்கள் வந்தார்கள் என்கிறார். சரி, நீங்கள் சொல்வது சரி என்றால் உங்க மதுஹபினுடைய நூல்கள் என்ன தமிழில் வந்திருக்கிறது? அபு ஹனீஃபா எந்த பகுதியை சார்ந்தவர்? இமாம் ஷாஃபி எந்த பகுதியை சார்ந்தவர்? மாலிக் இமாம் எந்த பகுதியை சார்ந்தவர்? அஹ்மது இப்னு ஹம்பல் எந்த பகுதியை சார்ந்தவர்? அபு ஹனீஃபா பகதாதிலே பிறந்தவர், மாலிக் இமாம் மதீனாவிலே பிறந்தவர், இமாம் ஷாஃபி அவர்கள் சிரியாவிலே பிறந்து சிறு வயதிலேயே மக்காவிலே சென்று அங்கே வளர்ந்தவர். அஹ்மது இப்னு ஹம்பலும் பகதாத். அப்போ பகதாத் பகுதியிலே, ஈராக் பகுதியிலே 2 இமாம்கள். எல்லாம் அரபு மொழி பேசுபவர்கள் இல்லையா? அவர்கள் சொன்னதில் அரபி மொழியில் தானே இருந்தது. அப்ப அரபி மொழியில் இருந்ததை நீங்கள் தமிழிலே விளக்க முடியும் என்று சொன்னால், ஏன் திருக்குர்ஆனில் இருந்ததை உங்களால் விளக்க முடியாது? ஏன் அதே அரபி மொழியில் இருக்கக்கூடிய நபிமொழிகளை ஏன் விளக்க முடியாது? அப்போ இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மொழியிலே தமிழ் மொழியிலே விளக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் சொன்னது நியாயம் என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் பொய்யானது. திருக்குர்ஆன் ஒரு மொழியில் இருந்தால் அந்த மொழியிலே, தாய்மொழியிலே மொழிபெயர்க்கும் போது மற்ற மொழிகள் எப்படி விளங்குமோ அதை விட சிறப்பான முறையில் இந்த திருக்குர்ஆன் விளங்க முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நம்மளால் விளங்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து இன்னொன்னை சொல்கிறார்கள், அவர்கள்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், நம்மளோட எவ்வளவு உயர்வானவர்கள். அப்ப அந்த உயர்வானவர்களுடைய சட்டதிட்டங்களைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப அந்த அவர்கள் உயர்வானவர்கள், சிறந்தவர்கள். அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர்கள் எடுத்துக்கொண்டால், அபு ஹனீஃபா இறந்த அந்த வருடத்தில் 150 அவர் பிறந்து 204 இருக்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் 164 பிறந்து 241 மரணிக்கிறார். அந்த இமாம்கள் அவர்களுடைய காலமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அல்ல, அதற்கடந்து வாழ்ந்தார்களே சஹாபாக்கள், அவருடைய காலமும் அல்ல. இந்த 4 இமாம்களில் எந்த இமாமும் நபித்தோழர்களை பார்த்ததும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் பின்னால் வந்தவர்கள் தான் இந்த இமாம்கள். இவங்களே சிறந்தவர்கள் என்று நீங்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அப்ப நீங்கள் காரணம் காட்டினால் அபூபக்கர் அவர்களுடைய மதுஹப் என்று ஏற்படுத்த வேண்டியதானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் என்று எடுக்க வேண்டியதானே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் என்று சொல்ல வேண்டியதானே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுஹப் என்று சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் அபூபக்கருடைய மதுஹப், உமருடைய மதுஹப், உஸ்மானுடைய மதுஹப், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மதுஹப் என்று உருவானதா? அப்போ நீங்கள் சிறந்தவர்கள் என்பதை காரணம் காட்டினால் முதலிலே இந்த நபித்தோழர்களை தானே சொல்லணும். அப்ப அந்த நபித்தோழர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 4 இமாம்கள் சொல்வதும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரணமும் ஒவ்வாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த 4 இமாம்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த 4 இமாம்களுடைய காலங்களுக்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள், அதுவும் குறிப்பாக ஆதாரபூர்வமான நபிமொழிகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி. அவர்கள் பிறந்தது 1194 ஹிஜ்ரியில். முஸ்லிம் இமாம் 204. இமாம் ஷாஃபி இறந்த பிறகுதான் அவர்களே பிறக்கிறாங்க அந்த வருடத்தில். நசை 215, அபுதாவுது 202, திருமதி 209, இப்னு மாஜா 207. அப்ப இவர்கள் எல்லாம் எப்பொழுது வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த இமாம்களுடைய காலத்துக்கு பிறகு. இமாம்களிலேயே ஹதீஸ் நூல்களை அதிகமாக தொகுத்தவர், அதிகமாக பதிவு செய்தவர் என்று சொன்னால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களை நாம் சொல்லலாம். ஆனா அபு ஹனீஃபா அவர் எந்த ஹதீஸ் நூலையும் என்ன செய்யல, தொகுக்கல. தொகுத்தவருடைய நூலுடைய காலத்திலேயும் ஆளவில்லை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன நபிமொழிகளை அதிகம் தெரிந்தவர்களுடைய காலங்கள் பிற்காலத்திலே புகாரி இமாமுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த செய்திகள், இவைகள்லாம் இமாம்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நிறைய சட்டங்கள் அவர்கள் மாற்றமாகவே சொல்லியிருக்கிறார். நபி அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா?
அவருடைய முசன்னப் என்ற அந்த பெரிய ஒரு கை நீளம் அளவுக்கு என்ன செய்யும் அந்த நூல்கள், அவருடைய நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கிறது. அதுல ஒரு பகுதியில் எழுதியிருக்கிறார், கிதாபு ரத்தி அலா அபி ஹனீஃபா. அபு ஹனீஃபாவிற்கு கொடுக்கக்கூடிய மறுப்பு அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். அபு ஹனீஃபா சொன்ன சட்டங்களுக்கு மறுப்பு என்ற ஒரு பாடத்தை, ஒரு அத்தியாயத்தை எழுதுகிறார். எழுதிவிட்ட அதுல என்ன இருக்குன்னு சொல்றார், ஹாதா மா ஹாலஃப பிஹி அபு ஹனீஃபா அல்லதி ஜா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபு ஹனீஃபா இருக்கிறாரே, இந்த அபு ஹனீஃபா நபி மொழிகளை மறுத்திருக்கிறார். மா ஹாலஃப பிஹி அபு ஹனீஃபா அல் அஸல்லதி அனின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நபி மொழிகளில் இவர் முரணாக சொன்ன செய்தியினுடைய தொகுப்பு என்று குறிப்பிடுகிறார். ஒரு 400-500 செய்திகள் அதில் பதிவு செய்திருக்கிறார். அந்த செய்திகள் என்ன சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், அபு ஹனீஃபா அதற்கு மாற்றமாக சொல்லி இருக்கிறார். அபு ஹனீஃபாவுடைய சொல்லுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தீர்ப்புகள் இருக்கிறது. அப்ப இமாம்கள் என்று நீங்கள் பெரிதாக சொல்லுகிறீர்களே, அவருடைய ஏராளமான செய்திகள் நபிமொழிக்கு மாற்றமாக அமைந்திருக்கிறது என்பதை எங்க முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற நூலில் அன்றைய காலத்திலேயே அபு ஹனீஃபாவுக்கு அடுத்த காலத்திலேயே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நீங்கள் வைத்திருக்கிறீர்களே மதுஹபுடைய நூல்கள் என்று, ஷாஃபி மதுஹபுடைய நூல் என்றும் ஹனஃபி மதுஹபுடைய நூல் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்களே, இந்த நூலுக்கும் இமாம்களுக்கும் கூட சம்பந்தம் இல்லை. இப்ப அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் என்று சொன்னால் அபு ஹனீஃபா அவர்கள் எழுதிய நூலை என்ன செஞ்சிருக்கணும், பாடத்தில் வைத்திருக்கணும். நீங்கள் போய் எந்த மதரசாக்கு வேண்டுமானால் நீங்கள் போங்க, அந்த மதரசாவில் போய் அபு ஹனீஃபா நேரடியாக எழுதிய நூல்கள் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துறாங்களா அப்படின்னு கேளுங்க. ஒரு நூலும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் எழுதிய நூலே இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து இமாம் ஷாஃபி அவர் இருக்கிறாரே, அந்த இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, இமாம் ஷாஃபி அவர்களுடைய அந்த தொகுத்த நூல்கள், அவர் இந்த மக்களுக்கு சொன்ன அந்த செய்திகள், தொகுக்கப்பட்ட நூல்கள் அதிலே பாடத்திலே வைத்திருக்கிறார்களா என்று நீங்கள் கேளுங்கள். ஹதீஸ் என்று எழுதியிருக்கிறாரே, தொகுத்தாரே, அந்த நூலை பாடத்தில் வைத்திருக்கிறார் இல்லை. மதுஹபி என்று சொல்லக்கூடியவர்கள் மதரசாக்களிலே பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய நூல்கள் அந்த இமாம்களுக்கு கூட சம்பந்தம் இல்லை. என்னென்ன நூல்கள் சொல்லி இருக்கிறாங்க, அந்த நூல்களுடைய காலத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இவங்க மதுஹபில் கூட இமாம்களை கூட மதிப்பது இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, அதுல ஷாஃபி மதுஹப்ல மின்ஹாஜு தாலிபீன் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலாசிரியருடைய காலம் என்ன தெரியுமா, 676 ஹிஜ்ரி. ஷாஃபி இமாம் 204 இறந்து போகிறார். இந்த ஷாஃபி மதுஹப் நூல்கள் என்று எழுதப்பட்டதனுடைய காலம் என்ன, 676. ஃபத்ஹுல் முஈன் இதுவும் என்ன செய்கிறார்கள், ஷாஃபி மதுஹபுடைய நூல்களாக மதரசாவில் பாடம் நடத்துகிறார்கள். அந்த நூலாசிரியருடைய காலம் என்ன, ஹிஜ்ரி 987. இந்த ஃபத்ஹுல் முஈனுடைய விரிவுரை நூல் என்று இயானத்து தாலிபீன் என்ற ஒரு நூலை வைத்திருக்கிறார்கள். அந்த நூலாசிரியருடைய காலம் என்ன, 1302. எப்போ 1302, 1000 வருடங்களுக்கு பிறகு, அவருக்கு பிறகு பிறந்தவர். அவர் என்ன செய்கிறார், ஷாஃபி மதுஹபுடைய சட்டத்தை சொல்லுகிறார். உம்தத்து சாலிக் என்ற நூல் இருக்கிறது. அவருடைய ஆசிரியர் யாருன்னா ஹிஜ்ரி 702 அவருடைய காலம் இடம்பெறுகிறது. அல் மஜ்மூ ஷரஹுல் முஹத்தப் என்று சொல்ல இமாம் நவவி அவர்கள் எழுதின அந்த நூல், அந்த ஆசிரியருடைய காலத்தை பார்த்தால் 676. அப்போ ஷாஃபி மதுஹப் என்னும் நூல்கள் என்று முக்கியமாக வைத்திருக்கிறார்களே, அந்த நூல்கள் இமாம் ஷாஃபி இறந்து பல வருடங்கள், 400, 500, 1000 வருடங்களுக்கு பிறகு இன்று இவர்களாக எழுதி கொண்ட நூல்கள் தான் பாடத்தில் வைத்திருக்கிறார். அப்ப இமாம் ஷாஃபிக்கும் கூட இதுல எந்த விதமான தொடர்பு இல்லை. ஷாஃபியினுடைய பெயரினால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஹனஃபி மதுஹபினுடைய முக்கியமான நூல் நூருல் ஈலா, ஆரம்ப மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நூல். இது ஹிஜ்ரி 1069. அவருடைய காலத்தை பார்த்தா 1069. அபு ஹனீஃபா இறந்தது 150. இங்க 1069னா பாத்துக்கணும், 1000 வருடங்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர். அவர் என்ன செய்யறார், அபு ஹனீஃபாவுடைய கருத்து என்று எழுதுகிறதில் வைக்கவில்லை என்பதை நீங்க
கவனிக்கணும். ஏன் வைக்கல? வைக்காததுக்கு என்ன காரணம்? அந்த இமாம்களே தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க, எங்களை நீங்க பின்பற்றாதீங்க, நபியினுடைய வழியையே நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்க எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு மாற்றமாக நடங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னுடைய சொல்லுக்கே நீ முக்கியத்துவம் கொடுங்கள் யாராவது சொல்லுவானா? ஒரு எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? நபியின் மீது மதிப்புள்ள யாராவது சொல்லுவானா? ஒருத்தன் சொல்ல மாட்டான். அந்த இமாம்களும் சொல்லல. ரத்துல் முஹ்தார் என்ற நூல்ல அழகாக எழுதப்பட்டிருக்கிற அபு ஹனீஃபா சொன்னதாக சஹ அனில் இமாம், இந்த அபு ஹனீஃபா அவர்களிடத்திலிருந்து ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என்னுடைய மதுஹபு. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நீங்கள் நடக்கணும், அதுதான் என்னுடைய மதுஹபு என்று தெளிவாக அபு ஹனீஃபா அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய நூல்களாக சொல்லப்பட்ட ரத்துல் முஹ்தாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி எழுதி வைப்பாங்க? இந்த கருத்தை மக்களிடத்தில் எடுத்து வைத்தால் அவர்கள் நபி வழியின் பக்கம் போயிடுவாங்களா இல்லையா? அதனால அபு ஹனீஃபாவுடைய நேரடியாக சொல்லப்பட்ட பல செய்திகள் இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லப்படாது. அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகா, அவர் மாதிரி நபிமொழிகளை வலியுறுத்தி வேறு யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு அவருடைய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹ்தஸருல் முஅம்மல் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டு, குல்லு ஹதீஸின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ கௌலி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் அதுதான் என்னுடைய சொல். வஇல்லம் தஸ்மஉ மின்னி, என்னிடத்தில் இருந்து அதை நீங்கள் கேட்காவிட்டாலும் சரியே, என்னிடத்துல அந்த மாதிரி சொல்ல நான் கேட்கல, நான் அந்த மாதிரி சொன்னதாக பதிவு இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்கள் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டியதில்லை, நபி மொழி வந்து விட்டதென்றால் அதுதான் என்னுடைய சொல், அதுதான் என்னுடைய மதுஹப், அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மதுஹப் நூல்கள்ல தப்பு வருமா, மதுஹப் நூல்கள்ல தவறு வருமா? அவ்வளவு அற்புதமாக அழகாக தொகுக்கப்பட்ட நூல், அத்தனையும் ரத்தினங்கள், மாணிக்கங்கள், அந்த சட்டத்தை பின்பற்றணும்னு பேசுகிறார்களே, அவர்களுக்கு இமாம் ஷாஃபி அவர்கள் சாட்டை எறி கொடுக்கிறார்கள். மதுஹல் என்ற நூல்ல நாம் பார்க்கிறோம், லக்கத் அல்லஃப்து ஹாதிஹில் குத்துப், முஹ்தஸருல் முஅம்மல் என்ற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் இந்த புத்தகங்களை தொகுத்திருக்கிறேன். வலம் ஆலு ஜஹதன், இதுல மிக முக்கியமாக அதிகமான முயற்சிகளை நான் செய்திருக்கிறேன். ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புத்தகங்களை நான் உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, வலா புத்தன் யூஜத ஃபீஹல் ஹதா, அப்படி நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக தவறு இருக்கும். எவ்வளவு ஆழமா சொல்றார் பாருங்க, எவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறார் பாருங்க. ரொம்ப ஏனாதோனெல்லாம் புத்தகத்தை எழுதல, ரொம்ப முயற்சி செஞ்சுதான் புத்தகம் எழுதுறேன், இருந்தாலும் இதில் கண்டிப்பாக தவறு இருக்கும். ஏன்? அதற்கு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்கிறார், லவ் கான மின் கைரில்லா லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் மட்டும் இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். மனிதன் அல்லாத நூல்களில் தவறு வரும், முரண்பாடுகள் வரும். இது அல்லாஹ்வுடைய கூற்று. நான் மனிதன், நான் எழுதிய நூல்ல எவ்வளவு முயற்சி செய்திருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அதில் தவறு இருக்கும். என்னுடைய நூலை படிக்கிறீங்களா? அதில் தவறு இருக்கும் என்ற கண்ணத்தோடு படியுங்க, அதுல தவறு வரும் என்ற அடிப்படையில் நீங்கள் படியுங்கள். அப்படி இருக்கும்போது ஃபமா வஜத்தும் ஃபீ குத்பி ஹாதிஹி மிம்மா யுஹாலிஃபுல் கிதாப வஸ்ஸுன்னா ஃபக்கத் ரஜஅது அன்ஹு, இந்த புத்தகத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக எதையாவது நீங்கள் பார்த்தால் அதை விட்டு நான் இப்பொழுதே விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்ப என்னுடைய புத்தகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின புத்தகமாக இருந்தாலும் மனித புத்தகங்களில் தவறு இருக்கும், இந்த அடிப்படையை முதலில் உணரு என்று சொன்னவர்கள் அந்த மதுஹப் இமாம்கள்ல இமாம் ஷாஃபி அவர்கள். அந்த நம்பிக்கை இருக்கா? நீங்க மதுஹப் புத்தகங்கள் என்பதிலே எந்த தப்புமே வராது என்று எண்ணுகிறீர்களே, இது குர்ஆனுடைய இடத்துக்கு வைத்து பார்ப்பதில்லையா? அதிலும் தவறு வரும் என்ற கண்ணோட்டத்தோடு பாருங்கள், திருக்குர்ஆன் ஒப்பிட்டு பாருங்கள், அதில் உள்ள தவறு இருக்கும். தவறு மனிதன் அடிப்படையில் தவறு செய்தால் விட்டுட்டு போங்க. நபி வழிக்கு மாற்றமாக ஒரு சட்டம் இருக்குமானால் நபி மொழியை எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கூற்றை விட்டு விடுங்கள். அதுதான் அவர் இமாம் ஷாஃபி அவர்களும் சொன்னார். இது எதையும் நான் பார்க்க மாட்டேன், நான் ஆய்வு செய்ய மாட்டேன்,
நான் சிந்திக்க மாட்டேன், எங்க மதுஹபில் இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நான் பின்பற்றுவேன், ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இமாம் ஷாஃபி அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறாங்க பாருங்க. அல் மதுஹல் என்ற ஒரு நூலிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மஸலுல் லதீ யத்லுபுல் இல்ம பிலா ஹுஜ்ஜா, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கல்வியை தேடுவன் கமஸலி ஹாத்திபி லைலின் யஹ்மிலு ஹுஸ்மத ஹதபின், இரவு நேரங்களில் விறகு பொறுக்குபவனை போன்றவன். அதுல ஃபீஹா அஃபா, இவனுக்கு தெரியாமல் நச்சுள்ள ஒரு பாம்பு உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும், தல்தஹு வஹுவ லா யத்ரி, அவனை அறியாமல் அது அவனை கொட்டுவிடும். எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்கள். இரவு நேரத்தில் விறகு பிறக்க போறோம், மொத்தத்திலேயே விறகு போட்டாலே அங்க பாம்பு பள்ளி வேறு விதமான ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும். இவன் இரவு நேரத்தில் போறான். அந்த இரவு நேரத்தில் விறகை எடுக்கின்ற பொழுது இருட்டாக இருப்பதினால் உள்ளே ஒளிந்திருக்கும் பயங்கரமான நச்சுள்ள பாம்பு அவனை கொத்திரும். இது யாருக்கு உதாரணம்? ஆதாரம் பார்க்க மாட்டேன், தொழுவனுமே கையை உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாது, வரல அசைக்கணுமா அசைக்கக்கூடாது, மதுஹபு சொல்லுச்சு, அப்படியே நம்புவேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னா பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நீ இந்த மாதிரி ஆட்கள் இறப்புக்கு சமமான காரியத்தை செய்கிறார். இவனை அறியாமல் அந்த நச்சுப்பாம்பு அவனை கொண்டுவிடும். இந்த தக்லீது என்ற கண்மூடித்தனம் பின்பற்றுவதின் காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை இவன் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று இமாம் ஷாஃபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு பாரு. அவங்க சொல்றாங்க, என் புத்தகத்தில் தப்பு இருக்கும், அதை ஆய்வு செய்து பாரு, தப்பு இருந்தா உடனே அதை விட்டுட்டு போயிரு. நீ எந்த ஆதாரத்தை எந்த செய்தியை இருந்தாலும் ஆதாரம் உண்டா என்று பார்த்து நீ பின்பற்று. இதெல்லாம் மதுஹபி இமாம்கள் அன்றைய காலத்தில் சொன்னதினால் அவர்களுடைய உண்மையான அறிவுரைகளும் சட்டங்களும் இங்கே கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அடுத்து நம்மை பற்றி சொல்வார்கள், இந்த மதுஹபினுடைய சட்டங்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான சட்டங்கள், எவ்வளவு அழகான சட்டங்கள், இமாம் எவ்வளவு தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. மதுஹப் நூலை படித்து பாருங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹிதாயாங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், அதனுடைய விரிவுரை நூல் ஃபத்துஹுல் கதீர், தஃப்சீர் ஃபத்துஹுல் கதீர்னு இருக்கு, அது வேற ஷவுகானி எழுதியது. இது ஃபத்துஹுல் கதீர் என்ற நூல் ஹிதாயாவுடைய விரிவுரை நூல். அதுல ஒரு சட்டம் விளக்கப்படுகிறது. இப்போ குதிரை ஒரு தண்ணீரில் வாய் வைத்து விட்டால், தண்ணியை குடிச்சிருச்சு, அந்த தண்ணீரில் ஒளி செய்யலாமா செய்யக்கூடாதா? அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய கருத்து என்ன? அவர் விளக்குறா பாருங்க, எவ்வளவு தெளிவுண்டு பாருங்க. அன் அபி ஹனீஃபத ஃபி சூரில் ஃபரசி அர்பா ரிவாயாத், குதிரையினுடைய எச்சி தொடர்பாக அபு ஹனீஃபாவிடத்தில் இருந்து 4 அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதுல என்ன சட்டம்? ஒளி செய்யலாமா செய்யக்கூடாது. முதலாவது ஃபி ரிவாயத்தின் ஆனது. ஒரு இதுல எத்தனை யார் சொல்றா? 4 மதுஹபுகளுடைய 4 இமாம்கள் சொல்லல, அபு ஹனீஃபாவே இத்தனை ஒளி செய்யாதே, அடுத்தது பார்த்தா மக்ரூஹு, அப்புறம் பார்த்தா சந்தேகத்திற்குரியது, அப்புறம் பார்த்தா சுத்தமானது. ஒரு இமாம் எவ்வளவு தெளிவுபடுத்துறா பாத்தீங்களா? இந்த மாதிரி தெளிவான சட்டங்கள்லாம் மதுஹப்ல என்ன செஞ்சிருக்கு, நிறைந்திருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 7000 கருத்துக்களை சொன்னாங்களா? மாற்றி மாற்றி பேசுவாவுடைய ஒரு அறிவிப்பும் இதுதான். ஹுவ தாஹிருன் கைரு தஹூரின், இந்த தண்ணி அது சுத்தமானது, ஆனா அடுத்தாருக்கு சுத்தம் செய்யாது. அது நஜீஸ் இல்லை, ஆனா நீங்க என்ன செய்ய முடியாது, ஒளி செய்ய முடியாது. அது சுத்தம், ஆனால் அடுத்த யாருக்கும் சுத்தப்படுத்தாது. அடுத்தது கால அபு ஹனீஃபா வ அபு யூசுப் வ ஹுவ நஜீஸுன், அபு ஹனீஃபாவும் அபு யூசுஃபும் சொல்லுகிறார்கள் இந்த தண்ணி நஜீஸு, இது என்ன செய்யக்கூடாது, சுத்தம் கிடையாது. இதுவும் அபு ஹனீஃபா தான் சொன்னார். வஃபி ரிவாயத்தில் ஹசன் அன் அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவிலிருந்து ஹசன் என்ற இன்னொரு மாணவர் அவர் மூலமாக சொல்லப்படுகிறது நஜாசத்தன் கலீலத்தன், ரொம்ப கடுமையான நஜீஸ். இந்த தண்ணி இருக்க நீங்க ஒளி செஞ்சுட்டீங்கடா, அதுல வேற நஜீஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க ஒளி செய்ததின் காரணத்தினால் மிக மோசமான நஜீஸாக அது மாறிவிட்டது. இதுவும் அபு ஹனீஃபா. வஃபி ரிவாயத்தின் அபி யூசுப் அன்ஹு, அபு யூசுஃபிடமிருந்தும் அவர் அபு ஹனீஃபா சொன்னதாக சொல்லப்படுகிறது நஜாசத்தன் ஹஃபீஃபத்தன், லேசான நஜீஸ். அபு ஹனீஃபா என்னதாப்பா சொல்றாரு, அதை நஜீஸுங்கிறாரா
சுத்தங்கிறாரா, கடுமையான நஜீஸுங்கிறாரா, அல்லது லேசான நஜீஸுங்கிறாரா? என்ன சொல்லுகிறார்? 4 மதுஹபா இல்ல 4 கிதாபா? ஒரே புத்தகத்தில் அபு ஹனீஃபா இத்தனை கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. அப்போ மதுஹபு நூல்கள் தெளிவுபடுத்தும். நமக்கு நபிமொழியை விளங்க முடியாது, ஹதீஸுகளை விளங்க முடியாது, குர்ஆனை விளங்க முடியாது என்று சொல்லக்கூடிய இதை விளங்க முடியுதா? இதனுடைய இதிலே ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இது மாதிரி நிறைய, ஒருத்தர் ஹலாலும்பார், இன்னொருவர் மக்ரூங்குவார், இன்னொருவர் இதை சொல்லுவார் ஹராம்ங்குவார், இன்னொரு முஸ்தஹபுங்குவார். ஒவ்வொரு சட்டங்களிலேயும் ஒவ்வொன்று, இஸ்லாம் ஒன்று, நபி ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழி ஒன்று. ஆனா இவர் ஒன்று ஹராம்ங்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஷாஃபினா நண்டு சாப்பிடுவது ஒருத்தனுக்கு மக்ரூங்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஹலாலுங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேலியாக்குவது இல்லையா? அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஹலால் என்றும் இன்னொருவனுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா தடுத்திருப்பானா? அதுவும் குறிப்பா கடற்கரையில் இருக்கக்கூடியவனுக்கு ஹலாலு, மதுரை போன்ற கடல் இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடியவருக்கு ஹராமு, இப்படி எல்லா சட்டத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா? உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே, எல்லா பகுதியில் உள்ளவுக்கும் ஒரு சட்டம் தானே. ஆனா மதுஹபு நூல்களில் பார்த்தா 4 விதமான சட்டங்கள், அதுல ஹலால் ஹராமில் ஏராளமான சட்டங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால மதுஹபு என்று இவர்கள் சொல்லக்கூடிய இதுல ஏராளமான குளறுபடிகள் இருப்பதையும் நீங்கள் விளங்கிறோம். அடுத்ததாக இந்த மதுஹபு மாநபி வழியில் நடந்திருக்கிறதையும் நீங்க பார்க்கணும். எங்க மதுஹபு இருந்தாலும் நபிமொழியில் உள்ள சட்டத்தை தாங்க மதுஹபுல சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் ஏமாற்றவங்களை நினைக்கலாம். அது மாதிரி சிலர்கள் பேசலாம். நிறைய சட்டங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேரம் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லி, ஒரு சட்டத்தை அனுமதித்திருந்து அது கூடாது என்று இந்த மதுஹபு நூல்கள் சொல்லி இருப்பதை பார்க்க முடியும். இதுல ஒரு சட்டம், இந்த இப்போ அசர் நேரம், இந்த அசர் நேரம் முடிய போகுது. ஒரு ஆள் அசர் தொழுகையை தொழுகிறார், இந்த போகம் கூட தொழுதுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு தொழுதுகிட்டு இருக்கும் போது சூரியன் மறைய துவங்கிருச்சு, மறைஞ்சிருச்சு. என்ன, சூரியன் மறைய துவங்குற வரை தான் அசருடைய நேரம். ஆனா அவர் தக்பீர் கட்டியது என்னன்னா அசருடைய நேரத்தில் கடைசியில. ஆனா 2வது 3வது ரக்காயத்தோ அல்லது கடைசி ஒரு ரக்காயத்தோ என்ன செஞ்சிடறாருன்னா மகரிபுடைய நேரம் அல்லது தொழ முடியாத ஒரு நேரத்துக்கு உள்ள போயிடுறாரு. துவங்கியது அசருடைய நேரம், முடிப்பது மகரிபுடைய நேரம். இப்படி தொழுதால் அவருடைய தொழுகை கூடுமா கூடாதா? ஹனஃபி மதுஹபு சொல்லுகிறது அசருடைய தொழுகை முழுமையடையும். சரி, ஃபஜருடைய தொழுகை, ஒருத்தன் ஃபஜருடைய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறான். முதல் ரக்காயத்து முடிஞ்சது, 2வது ரக்காயத்தில் பார்த்தா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சு. அப்போ முதல் ரக்காயத்து குறித்த நேரம், அதனுடைய தொடர்ச்சி 2வது ரக்காயத்து தடை செய்யப்பட்ட நேரத்தில் செய்தால் தொழுகை கூடுமா கூடாதான்னா தொழுகை கூடாது. ரெண்டுக்குமே வித்தியாசத்தை பாருங்க. அசருக்கும் அதே மாதிரி தான், மகரிபுக்கும் அதே மாதிரி தான். ஒரு தடை செய்யப்பட்ட நேரத்தில் ஒரு ரக்காயத்தை தொழுகிறான், அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தை தொழுகிறான். அசரு தொழுகையினுடைய தொழுகை முழுமையடையும், ஃபஜருடைய தொழுகை முழுமையடையாது. பாருங்க, அல் மபுசூத் சர்ஹசி இமாமுடைய ஹனஃபி மதுஹபின் நூலில் சொல்லப்படுகிறது, ஹாதா லவ் கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்து விட்டால் வஹுவ ஃபி ஹிலாலில் அஸரி யுத்திமு ஸலாத்து பில் இத்திஃபாக். அஸருடைய தொழுகையினுடைய இடையிலே சூரியன் மறைந்து விட்டால் தொழுகை முழுமடைந்து விடும். இது எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்து. வலவு தலாத்தி ஷம்சு, சூரியன் உதித்து விட்டால் வஹுவ ஃபி ஹிலாலில் ஃபஜரி, ஃபஜருடைய நேரத்தினுடைய இடையிலே ஃபஸதத் ஸலாத்துஹு இந்தனா, நம்முடைய கருத்தின்படி அந்த தொழுகை ஃபஸாதாகிவிடும், வீணாகிவிடும். இது நபிமொழி அப்படி இருக்குதா? நபிமொழியை நீங்கள் எடுத்து பார்த்தால் சஹீஹுல் புகாரியில் 579வது ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹ் இந்த 2 செய்தியை ரொம்ப தெளிவா அழகா விளக்குறாங்க. மன் அதுரக்க மினஸ் சுபுஹி ரகாத்தன் கபுல அன் தத்துல் அஷம்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஒரு ரக்காயத்தை அவன் அடைந்து விட்டான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரக்காயத்தை அடைந்துட்டான், இன்னொரு ரக்காயத்தை என்ன செய்கிறான், சூரியன் உதித்ததற்கு பிறகு அடைகிறான் என்று சொன்னால் ஃபக்கத அதுரக்க சுபுஹ, சுபுஹ் தொழுகையை அவன் அடைந்து விட்டான், தொழுகையை நிறைவேற்றிட்டான். வமன் அதிரக்க ரகாத்தம் மினல் அசரி கபுல அன் தகுருப ஷம், சூரியன் மறைவதற்கு முன்னால் அசர் தொழுகையினுடைய ஒரு ரக்காயத்தை அவன் முடித்து விட்டால் ஃபக்கத அதிரக்கல் அசர, அசர் தொழுகையை அவன் நிறைவேற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள் பாருங்கள். ஒருத்தன் அசர் தொழுகையினுடைய நேரத்தை ஆரம்பத்தில் ஒரு ரக்காயத்தையும் மறைந்ததற்கு பிறகு ஒரு ரக்காயத்தை தொழுதாலும் அசர் தொழுகை நிறைவேற்றிட்டான்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜருடைய ஒரு ரக்காயத்தில் சூரியன் உதிக்கின்ற போது இன்னொரு ரக்காயத்தையும் அவன் நிறைவேற்றினா அப்பவும் ஃபஜரை நிறைவேற்றியது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறை. ஆனால் அந்த தூதர் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக, அவர்கள் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமாக தொழுகை ஃபசாதாகிவிடும். இது ஹனஃபி மதுஹப்ல எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த சட்டம் மானபீய வழியின் அடிப்படையில் நடக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் இதை சிந்தித்து பார்க்கட்டும். அதே மாதிரி இன்னொரு செய்தி, நூருல் ஈலா, ஆரம்ப கால மாணவர்களுக்காக வேண்டி மதரசாவில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய நூல்களில் ஹனஃபி மதுஹபின் நூலில் உள்ளது நூருல் ஈலா. அங்கே சொல்லப்படுகிற குரிஹ இமாமத்துல் அப்தி வல் அமா, ஒரு கண் தெரியாதவர் அல்லது அடிமை, இவர்கள் இமாமத் செய்வது மக்ரூஹாகும், வெறுக்கப்பட்டதாகும். யார் செய்யக்கூடாது? அடிமை இமாமத் செய்யக்கூடாது. அதே போன்று கண் தெரியாதவரும் இமாமத்து செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அனுமதித்து அங்கீகரித்தார்களோ அந்த செய்தியை பகிரங்கமாக துணிச்சலாக மக்ரூஹ் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதித்த செய்தியை பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 667வது செய்தியா பாருங்க. அன்ன இத்பான் இப்னு மாலிக், இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கான யஉம்மு கௌமஹு, தன்னுடைய கூட்டத்திற்கு அவர் இமாமத் செய்வராக இருந்தார். வஹுவ அமா, அவரோ கண் தெரியாதாக இருக்கும்போது, கண் தெரியாமல் அவருடைய வாழ்நாளில் இருக்கின்ற நிலையிலேயே தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர் இமாமத் செய்தார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. இந்த செய்தியின் பின்னணியிலே வருகிறது. அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டில் இருந்து நான் இந்த இமாமத் செய்வதற்காக போவதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இருட்டில் கடும் இருளா இருக்குது, எனக்கு கண்ணும் வர தெரியல. அதனால் நான் என்னுடைய வீட்டில் நான் தொழுது கொள்கிறேன். எனக்கு தொழுவதற்கு ஒரு இடத்தை நீ எங்கேயாவது தொழுதிங்கன்னா அதை நான் தொழுகை இடமாக ஆக்கிக் கொள்கிறேன், நீங்கள் தொழுங்கள் என்று சொன்ன செய்தி அது தொடர்ச்சியே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கண் தெரியாத இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தொலை வைத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை அங்கே பார்க்கிறோம். அதை விட நேரடியான ஒரு சான்று சுனன் அபீ தாவூதுல இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் போகும்போது இஸ்தஹலஃப இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் இருக்கிறார், கண் தெரியாதவரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பொறுப்பாளராக நியமித்தார்கள். யஉமுன் நாஸ் வஹுவ அமா, அவர் கண் தெரியாததாக இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு அவர் தொலை வைக்கக்கூடிய பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வே கொடுக்குறாங்க. யாருக்கு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற கண் தெரியாதவருக்கு நீங்கள் இந்த மக்களுக்கு தொழுவீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போகும்போது அவர்கள் நியமித்துட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண் தெரியாதவன் தொலை வைக்கலாம், கண் தெரியாதவன் இமாமத் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்கிறார். ஆனா இங்கே ஹனஃபி மதுஹப் நூல் என்ன சொல்லுகிறது? செய்யக்கூடாது, அது மக்ரூஹ். இது மானபியின் வழியின் அடிப்படையில் நடந்ததா இந்த மதுஹப்? இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அடுத்ததா பாருங்க, ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி. இயானத்து தாலிபீன், ஃபத்துல் முயின்ங்கிற மதரசாவில் பாடத்தில் இருக்கக்கூடிய நூலினுடைய ஒரு விளக்கவுரை நூல். அதில் எழுதியிருக்காங்க பாருங்க, வயு சன்னு லிமன் ஷரிப காயிமன், யாராவது நின்று கொண்டு நீங்கள் நீரை அருந்தினீர்களே ஆனால் அவங்க இந்த மாதிரி வாசகத்தை சொல்லணும். எப்படி? அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் இல்லதி ஷரிபல் மா காயிமன் வ காயிதன். நின்ற நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் தண்ணீரை அருந்தினார்களே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரி அப்படின்னு ஸலவாத் சொல்லணுமா. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் இல்லதி ஷரிபல் மா காயிதன் காயிமன் வ காயிதன். இப்படி ஒருவன் சொல்லிட்டான்டா கொண்டு இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அதை போக்கிவிடும். நீங்க நண்டு கொண்டு தண்ணி குடிச்சிக்கண்டா என்ன செய்யணுமா? இப்படி ரெண்டு காலையும் அசைச்சிக்கிட்டே இருக்கணுமா? இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததா? நின்று கொண்டு குடிப்பதற்கு இந்த ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னுங்கிறார். சுன்னத்து இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. நபி மொழிகள் எங்க இருக்கு? ஒரு இடத்துலையும் இல்லை. இந்த மாதிரி ஸலவாத் சொல்லணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு கிறுக்குத்தனம், ஒரு தண்ணியை நின்று கொண்டு குடித்தால் அவனுக்கு கெடுதி வரும்,
அதுவும் கட்டை விரலை அசைத்து விட்டான் என்றால் கெளிது போகுண்டு எந்த மருத்துவர் சொன்னா? ஒரு அறிவு இல்லாமல் அடுத்தவர்கள் கேலி கிண்டல் பண்ணும் அளவிற்கு அவருடைய செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஃபத்துல் முயின்ல இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க. து சன்னு சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு சுன்னத்தில் உள்ளதான். இஜாபத்து சாயிரில் வலாயின், வலிமாக்கல்ல உள்ள ஏனைய அனைத்து வலிமாக்களுக்கும் பதில் அளிப்பது சுன்னத்தாகும். என்னென்ன விருந்து சொல்லுவ? கமா அமிலலில் ஹிதான், ஒருத்தனுக்கு வந்து ஹத்னா செய்கிறாங்க, சுன்னத்து விடுறாங்க, இதற்கும் வல் விலாதத்தி குழந்தை பிறப்புக்கும் சலாமத்தில் மராத்தி தலக்கி, அதே மாதிரி குழந்தை பிரசவ வலி ஏற்படுகிறது அது தீர்ந்தால் அதற்கும், குதூமுல் முசாஃபிரி, அதே மாதிரி வெளியூர்லேருந்து யாராவது வந்தாலும் சரி, வஹத்துமில் குரான் குரானை முடிப்பதற்கும் விருந்துக்கு போவது வஹிய முஸ்தஹபுன் ஃபி குல்லிஹா, இவை அனைத்துக்கும் விருந்து கொடுப்பதும் அதே போன்று அதற்கு பதில் அளிப்பதும் சுன்னத்தாகும் அப்படின்னு ஃபத்துல் முயின் என்ற நூலில் எழுதப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹத்னாவுக்கு விருந்து போட்டாங்க? ஹசன் இருந்தாங்க, ஹுசைன் இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் ஹத்னா பண்ணாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து போட்டாங்களா? விருந்து போடல. சரி, அதையாவது விடுங்க. குழந்தை பிறந்து விட்டது என்றால் குழந்தை பிறப்புக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து போட்டாங்களா? 7ஆம் நாள் அக்கீகா கொடுத்தாங்க, அது வேற. இது பிறந்ததுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய விருந்து. அதை விட முக்கியமாக பிரசவ வலி நல்லாயிட்டா அதுக்கு ஒரு விருந்து. இல்ல எந்த நபி மொழியில் இருக்கு? எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு சொல்லி கொடுத்தாங்க? அப்ப விருந்து என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத சட்டங்கள். குரானை முடித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் முழு குரான் முடிக்கப்பட்டுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சில தினங்கள் வருகின்ற வரையிலையும் குரான் வசனங்கள் இறங்கிட்டே இருந்துச்சு. அது எப்போ முடியும் என்று யாருக்குமே தெரியாது, ரசூல்லா கூட தெரியாது. திடீரென்று வருவார், ஜிப்ரீல் வருவார், அவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு போவார். முழு குரானாக அங்கே இருந்ததில்லை, முழு குரானாக தொகுக்கப்பட்டும் இருந்ததில்லை. அபூபக்கருடைய காலத்தில் தான் தொகுக்கப்பட்டுச்சு. அப்போ ரசூல்லா காலத்திலேயே இல்லை. குரான் ஓதி முடித்தால் விருந்து, பிரசவ வலியை இருந்தால் அதற்கு விருந்து, பிள்ளையை பெற்றால் அதற்கு விருந்து, ஹத்னா செய்தால் அதற்கு விருந்து, இவையெல்லாம் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? காட்டி தந்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதுவும் சொல்லாத, மாநபி காட்டாத வழிமுறைகளை எல்லாம் சுன்னத்து என்று துணிந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையே கூடாதுன்னு கருத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசூல்லா தொழுட்டாங்க, இவங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுடைய தொழுகையே கூடாது. பாருங்க என்ன எழுதி இருக்கிறாங்க. ஃபத்துல் முயின்ல எழுதப்படுகிறது, வலா தன்அகிதுல் ஜும்ஆத்து பி அகல்லி மின் அர்பஇ, 40 நபர்களுக்கு குறைவாக ஒரு ஜும்மாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா அது தொழுகை ஜும்மா நிறைவேற்றப்படாது. 40 ஒரு 25 பேர், ஒரு 30 பேர், ஒரு 25 பேர், ஒரு 30 பேர், இந்த மாதிரி ஒரு ஜும்மாவுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு ஊரில் நடக்குதுன்னு சொன்னால் அது ஜும்மா என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க லுகரும் தொழுவாங்க. அடுத்து முக்கியமாக 40 பேர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 40 பேர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. வலவு அஹதஸ வாஹிதும் மினல் அர்பஈன் கபுல சலாமிஹி, அவர் சலாம் சொல்றதுக்கு முன்னால் அந்த 40 பேர்ல ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால், ஒலு முறிந்து விட்டால், பத்தலத்து ஜும்ஆத்துல் குல், அத்தனை பேருடைய ஜும்மாவும் வீணா போயிடும். 40 பேர், 39 பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஒலு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 40 பேருடைய ஜும்மாவும் வீணாகிவிடும், ஜும்மாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஃபத்துல் முயின்ல மதரசாக்கள்ல ஷாஃபி மதுஹப்ல சொல்லப்படக்கூடிய சட்டம், அதில் எழுதி வைக்கப்படுகிறது, பாடம் நடத்தப்படுகிறது. அப்படியே மாநபி வழியை நீங்கள் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சஹீஹுல் புகாரியில 2064வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவருடன் தொழுதுகிட்டு இருக்கிறோம். நஹ்னு நுஸல்லி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்மா, ஜும்மா தொழுகையை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஒரு வியாபார கூட்டம் வந்துருது. உடனே என்ன செய்கிறார்கள்? அந்த கூட்டத்தில் ஓடுறாங்க. ஃபன் ஃபல்ல நாஸ், மக்கள்னா ரசூலுல்லாவை விட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். இல்லா இஸ்னை அஷர ரஜுலன், 12 நபர்களை தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க. குரான் கூட அதுல தர கூக்க காயுமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உன்னை நின்ற நிலையிலேயே விட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க. வியாபாரத்தையோ அது போன்ற வீணான விஷயங்களையோ கண்டால் உன்னை நின்ற நிலையிலே விட்டு விட்டு ஓடி போய் விடுகிறார்கள்.
ரசூலுல்லாஹ் ஜும்மா தொழ வைக்கிறாங்க. அந்த ஜும்மா தொழுகையிலே உடனே ஒரு வியாபார கூட்டம் அந்த பகுதியில் வந்த உடனேயே எல்லாரும் பொருள்களை வாங்கணும் என்று சொல்வதற்காக ஜும்மா தொழுகையை கூட விட்டு விட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதது எத்தனை பேர்னா 12 நபர்கள் தான். இது புகாரில பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் லுஹ்ர தொழுதாங்களா? இந்த தொழுகை கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று சொல்லவே இல்லை. 12 பேர் நம்ம இருந்தாலும் அது ஜும்மா கூடும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே 12 நபர்களுக்கு ஜும்மா நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன எழுதப்படுகிறது? 40 நபர்களுக்கு குறைஞ்ச அங்க ஜும்மாவே கிடையாது. ஒரு நபருக்கு அவர் ஒழு முறிந்து விட்டாலும் அனைவருடைய ஜும்மா வீணாகிவிடும் என்று மாணவி வழிக்கு எதிராக மாற்றமாக முரணாக அவர்கள் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். இது மாணவி வழியாங்கிறது சிந்தித்து பாருங்க. அதே மாதிரி ஹனஃபி மதுஹப்ல எழுதப்பட்டு இருக்கிறது. ஹிதாயாங்கிற நூல்ல நீங்க பார்க்கலாம். லா தஸிஹுல் ஜும்அத்து இல்லா ஃபி மிஸ்ரின் ஜாமி. பட்டணம் சிட்டி இருக்க இதில் தான் என்ன செய்யணும்? ஜும்மா நடத்தணும். வேறு எங்கு ஜும்மா நடத்தினாலும் ஜும்மா செல்லாது. அதே மாதிரி வலா தஜூசு ஃபில் குரா, கிராமப்புறத்திலேயும் என்ன செய்யக்கூடாது? ஜும்மா தொழ வைக்கக்கூடாது. அதுவும் தொழுந்தாலும் தொழுவக்கூடாது. ஏ லி கௌலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா ஜும்அத வலா தஷ்ரீக வலா ஃபித்ர வலா அல்ஹா இல்லா மிஸ்ரின் ஜாமியின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, பெருநாள் தொழுகையா இருக்கட்டும், ஹஜ் பெருநாளா இருக்கட்டும், நோன்பு பெருநாளா இருக்கட்டும், ஜும்மாவா இருக்கட்டும், இது பெரிய பட்டணங்கள்ல தான் என்ன செய்யணும்? தொழ வேண்டும். அதுதான் தொழுதால் கூடாதுன்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக தெளிவாக எழுதி வச்சிருக்கார். இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு நான் பின்னால் சொல்றேன். அந்த பெரிய மிஸ்ர்னு சொல்றாங்களே, பெரிய பட்டணம்னு சொல்றாங்களே, அதுன்னா என்ன? அதையும் அப்புறம் விளக்குகிறார். அல் ஜாமியு அல் மிஸ்ருல் ஜாமி என்றால் குல்லு மௌலின் லஹு அமீருன். எங்கே ஒரு மன்னர் ஒரு அமீர் இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒன்றாகும். அவ்வளவு காலின், அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதியும் இருப்பார். என்புதுல் அஹ்காம, சட்டங்களை, மார்க்கத்தினுடைய சட்டங்களை, மார்க்கம் சொல்லும் சட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். யுக்யிமுல் ஹுதூத், தண்டனை சட்டங்களையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் மிஸ்ருல் ஜாமி என்று சொன்னால் மக்கள் ஒன்று ஓடக்கூடிய மிகப்பெரிய பட்டணம் என்றால் என்னவா? அங்க ஒரு அமீர் இருக்கணும், மன்னர் இருக்கணும், ஒரு நீதிபதி இருக்கணும். அவர் என்ன செய்யணும்? மார்க்கத்தின் சட்டங்களை நிறைவேற்றணும், தண்டனை சட்டங்களை நிறைவேற்றணும். இதுக்கு பேர் தான் மிஸ்ருன்னு சொல்றது. இந்தியாவில் ஜும்மா கூடுமா? இந்தியாவில் அப்படி நடக்குதா? இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? நீங்க எவ்வளவு பெரிய சிட்டி, கிராமத்தில் செய்யக்கூடாதுக்கு நபிமொழி தனியா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே முதலாவதாக ஜுவாசா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் மஸ்ஜிது நபவிக்கு அடுத்து ஒரு ஜும்மா நடத்தப்பட்டது என்றும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்தியாவில் ஜும்மா கூடுமா? இந்தியாவில் அமீர் இருக்காரா? இந்தியாவில் இஸ்லாமிய சட்டங்கள் நிறைவேற்றப்படுதா? ஒண்ணுமே இல்லை. அப்போ அப்படி இருந்தால் அங்கே கூடாது என்றுதான் ஹிதாயா என்ற நூலில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒன்று, இந்த ஹிதாயாவை தான் ரொம்ப தூக்கி வச்சுட்டு பாடுவாங்க. 4ஆம் ஜும்ராவில் நடத்துவாங்க. மிக முக்கியமான மதுஹப் நூலில், ஹனஃபி மதுஹப்ல நூலில் உள்ளது. அதில் நான் படிச்சிருக்கிற அந்த நூலை, அதில் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு சட்டத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு எழுதிடுவார். இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்ன சொன்னார்? நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும், ஜும்மாவாக இருக்கட்டும், இதில் இந்த பட்டணத்தில் தான் நடத்தணும், வேற எங்கேயும் நடத்தக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பல செய்திகளை சொல்லியிருக்கார். இப்படி ஹிதாயாவில் வரக்கூடிய செய்திகள் சனது அறிவிப்பாளர் வரிசையில் அதில் இருக்காது. உண்மையிலேயே செய்தி இருக்கா இல்லையா என்று 2 முக்கியமான அறிஞர்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறார். அதில் ஒருவர் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர், இன்னொருவர் அவர் ஷாஃபி என்று சொல்லப்படுகிறது. இதனால ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவர் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் ஸைலஇ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் நஸ்புர் ராயா அப்படின்னு ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். அந்த நூலில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஹிதாயாவில் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறார். அதுல ஏராளமான செய்திகளை பலகீனமான செய்திகள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். நபி மொழியில் ஒரு செய்தி இல்லை என்றால் அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்னா கரீபுன், இது புதுமையான செய்தியாக இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எங்களையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவார். இந்த செய்தியை பற்றி இதே மாதிரி கரீபுன் மர்ஃபூஅன்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த செய்தி இருக்கிறது, இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்தது, புதுமையானது, கரீபானது, இப்படி பார்க்கலன்னு ஜைலை அவர் சொல்லிட்டார். ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களும் சொல்வார், லம் அஜிதுஹு, இப்படி நான் ஒரு செய்தியை நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் சொல்லாம இந்த செய்தியை பற்றி ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ஒருவரான இமாம் பைஹக்கியினுடைய செய்தியை பதிவு செய்கிறார்கள், எழுதியிருக்கிறார். நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியை ஆதாரத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஏகத்துவ புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுல தொடர்ச்சியாக அப்துல் கரீம் அவர்கள் எழுதிட்டு வர்றாங்க. ஹிதாயாவுல எவ்வளவு பொய்கள் இருக்குது, மதுஹப் நூல்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பெயரினால் எவ்வளவு இட்டுக்கட்டி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விளக்கி இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இந்த கிராமங்கள்ல ஜும்மா தொழுகை நடத்தப்படவில்லையா அப்படின்னு பார்த்தா புகாரியில 4371வது செய்தியில ஜுவாசா என்று சொல்லக்கூடிய இடம் பஹ்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கிற கரியத்தும் மினல் பஹ்ரைன், பஹ்ரைன் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பஹ்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம், மஸ்ஜிதுன் நபவிக்கு அடுத்து ஜும்மா நடந்த இடம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் கிராமத்தில் நடத்தக்கூடாதுன்னு தடை போடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த கிராமங்களில் ஜும்மா தொழுகை நடந்திருக்கிறது. ஆனால் இந்த மதுஹப் சொல்லுகிறது ஜும்மா கூடாது, கிராமத்தில் செய்யக்கூடாது, பட்டணத்தில் தான் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த மதுஹபுகள் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நினைத்து பார்க்கணும். இதே மாதிரி நிறைய செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த, அவர்கள் அங்கீகரித்த, அவர்கள் செய்த, அவர்கள் கட்டளையிட்ட அத்தனைக்கும் மாற்றமாக ஏராளமான செய்திகள் மதுஹபில் இருக்கிறது, மதுஹபில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே மதுஹப் என்பது மாநபியில் அமையவில்லை, மதுஹபுகளை பின்பற்றுமாறும் அந்த இமாம்களும் சொல்லவில்லை, மதுஹபு நூல்களும் அந்த மதுஹபு இமாம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவன் சொன்ன மாதிரி நடங்க, அவன் தூதர் சொன்ன மாதிரி நடங்க, வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் அல்லாத இமாம்கள் சொன்னார்கள், மதுஹப் நூல்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீர்களே, ஆனால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் வீணாகி போய்விடும், மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹு தஆலா அதிலிருந்து காப்பாற்றி குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக